இந்த காலகட்டத்தில் எந்த பொருளாக இருந்தாலுமே கண்ணமிக்கிறதுக்குள்ளே நீங்கள் சுலபமாக வாங்கிட முடியும். அதுவும் முழுமை தொகையை கொடுக்காமலேயே ஃபோனு, லேப்டாப்பு, டிவி, ஏன் மளிகை சாமான் கூட. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நோ காஸ்ட் இஎம்ஐனால தான். ஆனால் இந்த நோ காஸ்ட் இஎம்ஐக்கு பின்னாடி ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும். என்ன சொல்ல போகிறீங்க? இந்த நோ காஸ்ட் இஎம்ஐனால நம்ம வாங்குகிற சம்பளம் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் அதிகமாக செலவழிது, அதை தானே சொல்ல போகிறீங்க? எஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் நோ காஸ்ட் இஎம்ஐ எடுத்த உங்களையும் என்னையும் யாரையுமே குறை சொல்ல போகிறதில்ல. ஆனால் அது எப்படி நம்மளை ஃபினான்ஷியலாக அன்ஸ்டேபிளாக ஆக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வெல்கம் டு பாஸ் வேலை டெய்லி தமிழ் சேனல். நான் உங்க தர்ஷினி. முதல்ல இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ என்னன்னு தெரியுமா? அதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்க, அதுக்கு மாதாந்திரம் நீங்கள் ஒரு தொகையை கொடுத்து முழு தொகையை நீங்கள் கட்டி முடிக்கிறீங்க, முற்றிலும் இன்ட்ரெஸ்டே இல்லாமல். இதுதான் நோ காஸ்ட் இஎம்ஐ. ஆனால் இங்கே தான் ஒரு சில மக்கள்லாம் பார்க்குறதுக்கு தவிர்க்கிறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட்ன்றது மறைமுகமாக அதில் உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஐதர் அந்த ப்ராடக்டோட ப்ரைஸில் அது போயிடுது, இல்லைனா பிராண்டு அந்த தொகையை கட்டிடுறாங்க. அப்படியும் இல்லைனா உங்களுக்கு அந்த ப்ராசஸிங் ஃபீன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க தெரியுமா, அதில் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்லைனா ஜிஎஸ்டியில் பிடிக்கிறாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்டை முற்றிலும் எடுத்துக்கிறாங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டை கட்டுறதுக்காக. ஓகேவா? இதுதான் நோ காஸ்ட் இஎம்ஐக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. ஸோ உண்மையிலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ தானு யோசிச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வகையில் உங்கள்கிட்ட காசு எடுக்கிறாங்க. ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்ட தான் செய்கிறீங்க, ஆனால் மறைமுகமாக. சரி, ஏன் எல்லாரும் இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷனுக்கு போகிறாங்க? நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன் உங்களுக்கு ப்ராடக்ட் விற்கிறது கிடையாது, நீங்கள் மாதம் கட்டுற அந்த அமௌண்ட்டை தான் விற்கிது. உதாரணத்துக்கு நீங்கள் 80,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோனை வாங்குறீங்க. 80,000 ஃபோனு உங்களால் அட் அ டைமில் கட்ட முடியுமா? முடியாது. ஆனால் 3,000 ரூபாய் மாதம் கட்ட முடியுமா? எஸ், அது முடியும். ஸோ உங்கள் மைண்டு என்னால் அதை வாங்க முடியுமா அப்படின்றதுல இருந்து என்னால் இதுக்கு மாதம் இஎம்ஐ கட்ட முடியுமா? இதுதான் த ஃபர்ஸ்ட் ட்ராப். அடுத்ததாக த லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் ட்ராப். எஸ், இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ வந்துச்சு. சரி, மக்கள் அவங்க இன்கம்க்கு அதிகமாக இருக்கிற பொருளெல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதான் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, விரலுக்கு ஏற்ற வீக்கம் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த விரலுக்கு 10வது வீக்கத்தை தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 25,000 ஃபோன் இருக்குது, ஆனால் நீங்கள் 70,000 ஃபோனை வாங்குறீங்க. ஒரு பேசிக் லேப்டாப் பல்ல ஒரு ப்ரீமியமான லேப்டாப் நீங்கள் வாங்குறீங்க. ஸோ காசை சேமிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கி போட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்கள் மைண்டு இதை நம்மளால் மந்த்லி கட்ட முடியும் அப்படின்ற ஒரு இதுக்கு போயிடுது. ஸோ இதனால உங்களோட லைஃப் ஸ்டைல் மட்டும்தான் அப்கிரேட் ஆகுமே தவிர உங்கள் இன்கம் அப்கிரேட் ஆகாது, உங்கள் சேவிங்ஸ் வளரவே வளராது. இதனாலேயே நம்மளோட இஎம்ஐலாம் கூடிக்கிட்டே போகுது. ஒரு இஎம்ஐ ஓகேப்பா ஈஸியாக கட்டிடலாம், 2 இஎம்ஐ மேனேஜ் பண்ணிக்கலாம், 3 இஎம்ஐ பரவாயில்ல பார்த்துக்கலாம், சம்பளம் வரதானே செய்யுது, இப்படின்னு சொல்லி அதிகமாக நமக்கு இஎம்ஐ வந்துக்கிட்டே இருக்குது. ஃபோன் இஎம்ஐ, லேப்டாப் இஎம்ஐ, டிவி இஎம்ஐ, ஏன் கிரெடிட் கார்டு இஎம்ஐ கூட. இந்த 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே நமக்கு சம்பளம் வந்துடும் இல்லையா? அப்போன்னு பார்த்தா சம்பளத்தில் இருக்க முக்கால்வாசி பணம் திடீர்னு காணாமல் போயிடும். எங்கே காணாமல் போகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இஎம்ஐக்கு தான் காணாமல் போகும். கடைசியில் உங்கள் பாக்கெட்டில் இவ்வளவு தான் இருக்கும். இதனால தான் நிறைய பேர் சொல்கிறாங்க சேலரி வந்துருச்சு, சேலரி போயிடுச்சு. நெக்ஸ்ட், த சைக்காலஜிக்கல் டேமேஜ். முன்னாடியெல்லாம் ஒரு பொருளை வாங்குறதுக்காக நம்ம மாதம் சேமித்து வச்சு பொறுமையாக வாங்குவோம். ஆனால் இப்போது நோ காஸ்ட் இஎம்ஐ வந்ததுனால இப்படின்றதுக்குள்ள ஒரு பொருளை நம்ம வாங்கிடுறோம். இதனாலேயே உங்களுக்கு சேமிப்புகள் இருக்காது. எமர்ஜென்சிக்கு ஃபண்டை நம்மளால் ரெடி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சைக்காலஜிக்கலாக என்ன திங்க் பண்ணுவோம், இந்த மாதம் இதை வாங்கிப்போம், அடுத்த மாதத்துலேருந்து நம்ம சேவிங்ஸ்க்கு எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் வச்சுப்போம் அப்படின்னு நமக்கு தோணும். மூணாவதாக என்னென்னா, அடிக்கடி நம்ம கிரெடிட் கார்டை நம்பியே போய் வாங்கிட்டு இருப்போம். அதாவது இந்த டைம் நம்ம கிரெடிட் கார்டில் எடுத்துக்கலாம், ஸ்வைப் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் டைம் நமக்கு சேலரி வரப்போ கிரெடிட் கார்டில் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த சமயத்தில் தான் உங்களோட சம்பளம் மொத்தமாக போகுது, மற்ற செலவுகள் எல்லாம் உங்களால் பார்க்க முடியாமல் இருக்குது. இது ஏன் இன்றைய தலைமுறையினர்களை மட்டும் ரொம்பவுமே தாக்குது அப்படின்றத பார்த்தோன்னா, நீங்கள் இப்போ 20களில் 30களில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி இந்த சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நமக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்போம். ஆனால் இந்த 20களில் தான் நம்மளோட கரியர்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நமக்கு இன்கம் ஸ்டேபிளாக இருக்காது. எப்போ வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு இப்போ தெரியாது. அண்ட் நமக்கு கரியர் க்ரோத்தும் இப்போ தான் ஸ்டெடி ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? நம்ம இப்போ தான் ஒரு 20,000 30,000 40,000 அந்த இதில் இருப்போம். நெக்ஸ்ட் வளரன்றதுக்கு அந்த கரியர் க்ரோத்துக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டேங்கிறோம். ஓகேங்களா? அடுத்ததாக என்ன பார்த்தீங்கன்னா, கடன் வச்சுக்கிறதெல்லாம் ஈஸி, அதாவது இந்த கிரெடிட் வச்சுக்கிறதெல்லாம் ஈஸி. என்னதான் இருந்தாலும் சம்பளம் வரதான் போகுது, ஸோ நான் அதை கட்டிப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் உருவாயிடுது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வயசில் தான் நம்ம ஃபினான்ஷியலாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கோம், ஃபினான்ஷியல் டிசிப்ளின்லாம் கற்றுக்கிட்டு வரணும். ஆனால் அதை விட்டுக்கிட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணுறதுக்கு பின்னாடி தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். சோஷியல் மீடியா தான் உங்களுக்கு இது பண்ண வைக்கிறது. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே என்ன பார்க்குறோம், எல்லாருக்கிட்டையும் லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸ் இருக்குது, நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறாங்க,
வாங்குறாங்க. அந்த பொருள் இந்த பொருள் எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு வாங்கி போடுறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே பெரிய கடன், அதாவது நோ காஸ்ட் இஎம்ஐ. முக்கால்வாசி பொருட்களை அவங்க இதில் தான் வாங்கியிருப்பாங்க. இதனால் அவங்க பணக்காரவங்களாம் கிடையாது. அவங்க ஃபினான்ஸை ஓரளவுக்கு அவங்களுக்கு பார்த்துக்க தெரியலன்னா மொத்தமாக நாசம் போயிடுச்சு. ஸோ ஃபினான்ஷியலாக நம்ம பார்த்துக்கிறதுனால அது நமக்கு வெல்த் கிடையாது. ஓகேங்களா? எப்போ நமக்கு வெல்த்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பராக சேவ் பண்ணுறப்போ தான் நமக்கு வெல்த். அப்படின்னு பார்த்தா இந்த இஎம்ஐலாம் ரொம்ப கெட்டதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃபோன் தேவைப்படுது, உங்களுக்கு ஒரு லேப்டாப் தேவைப்படுது. அப்போ நீங்கள் இந்த நோ காஸ்ட் இஎம்ஐயில் போட்டிங்கன்னா நீங்கள் இதை வச்சுட்டு போட்ட காசை திருப்பி எடுக்கலாம். ஸோ இன்கம் ஜென்ரேட்டிங் அசெட்ஸ் மேலே தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போன்னு பார்த்தா உங்களுக்கு இது நல்லது தான். ஆனால் மற்றபடி தேவையே இல்லாமல் நீங்கள் பொருள்லாம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத செலவும் கூட. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐ உங்களுக்கு ஒரு பொருளை அஃபோர்டபுளாக மாற்றுறது கிடையாது, உங்களுக்கு கடன் எடுக்கிறத நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கு. அதுக்குன்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை நான் தப்புன்னே நான் சொல்லலை. தேவையான பொருட்களுக்கு நமக்கு இன்வெஸ்ட் பண்ணாலே ஓகே தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு பொருளை நோ காஸ்ட் இஎம்ஐயில் வாங்க போகிறீங்கன்னா இதை ஒன்று நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க. அதாவது இந்த பொருளை நான் அது இஎம்ஐயே இல்லைன்னா செலவு பண்ணி வாங்குவேனா இல்லையான்ட்டு அப்படி நீங்கள் யோசிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் வச்சுட்டு நீங்கள் அந்த பொருளை நீங்கள் வாங்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோன்னா எதுவுமே வந்து நிலை கிடையாது. எப்போ வேலை போகும், எப்போ யாருக்கெல்லாம் வேலை இருக்கும், இல்லை சம்பளம் குறையும், சம்பளம் ஏறும், யாருக்குன்னு எதுவும் சொல்ல முடியாது. எமர்ஜென்சிலாம் எப்போ அரைஸ் ஆகும் தெரியாது. ஸோ அந்த சமயத்தில் நமக்கு வந்து நிறைய கேஷ்லாம் இருக்கணும்னு அவசியம். ஓகேங்களா? ஸோ எஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்ல நிதானமாக பொறுமையாக யோசிச்சு வந்து டிசைட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக நம்ம யங்கர் ஜென்ரேஷன் பீப்புள், பிகாஸ் நம்ம தான் வந்து அதிகமாக வந்து செலவு பண்ண ஆரம்பிக்கிறோம். தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்கோம். அதுவும் அது நமக்காக தான் வாங்குறோன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அடுத்தவங்க கிட்ட இருந்து வேலிடிட்டி வாங்குறதுக்காக தான் நம்ம அந்த பொருளெல்லாம் வாங்குறோம். இப்போது உங்களுக்கு ஒரு 25,000 ரூபாய் ஃபோன் இருந்தாலே போதுமா? அதாவது வாட்ஸ்அப்பு மெசேஜ் மெயிலெலாம் அனுப்புறதுக்கு அந்த ஃபோன் இருந்தால் போதுமா? இல்லை 80,000 ரூபாய்க்கு அதே வாட்ஸ்அப்பு மெயில் மெசேஜ் அனுப்புறதுக்கு ஃபோன் தேவையான்னு வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம பாஸ் வேலை டெய்லி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எஸ், உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும், எந்த குவைரிஸாக இருந்தாலும், எந்த வீடியோ பற்றி டாபிக் வேணும்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் போட்டுருங்க. பாஸ் வாலா, பி த பாஸ்.